ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவர் யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எஸ், உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா குட் மார்னிங் தான் ஆகுது. என்னடா காலங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு ப்ராப்பர் vlog வந்து ஷூட் பண்ணி போட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கிளம்பி போய் கொண்டு இருக்கிறோம். எங்கே அப்படின்னா சங்கராபுரம். ஸோ எதுக்குடா இப்போ சங்கராபுரம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்ணனுடைய இந்த இவ்வளோ பொருள் இருக்குது ஹேர் டேண்ட்ரஃப்காக. இந்த கார்ட்டூன் பாக்ஸில் பார்த்திங்களா, ஸோ அது வந்து ஹேர் டேண்ட்ரஃப்காக. அண்ட் இந்த பக்கம் வந்து முறுக்கு, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு. சங்கராபுரத்தில் வந்து நம்ம ஒரு ஆள் வந்து கிளம்புறாங்க இங்கேருந்து, ஃப்ரெண்டு. ஸோ அவர் சவுதியில் தான் இருந்தார், நம்ம ரியாத்தில் தான் இருந்தார். அவங்க ரூம் கிட்ட கூட நம்ம தங்கி இருந்திருப்போம். இங்கே எங்கே சொல்கிறது, நசீம் இல்லையா? இல்லைங்க, நசீம் இல்லையா, நசீம் கிட்ட தான் நம்ம தங்கியிருந்தோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வண்டி நைட்லேருந்து ஆக்சுவலாக சார்ஜ் ஏறிட்டுருக்கு. அப்படியே அழகாக வந்துங்க. இது நடுன வண்டி, இது பெரிய எண்ணெய் வண்டி. ஸோ நம்ம தங்கக்குட்டி அங்கே நிற்கிது. நம்ம செல்லக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீஃபோகர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இது இங்கே வைப்போம். ஸோ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஃபோகர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டீஃபோகர்ன்ற பாருங்க, இந்த இடத்துல வர்ற இந்த எக்ஸ்ட்ரா லேம்ப்பு இந்த இடத்துல செட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரா லேம்ப் இங்கே செட் பண்ணுற மாதிரி வர வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்துடும், மேபி மெசேஜ் வந்திருக்கு, பே பண்ணிட்டேன். ஸோ அது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டிக்காக இந்த மாதிரி ஸ்டைல்ஸ், இந்த சைடு இதில் வந்து ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்படி சொல்லி 2 தூக்கி அடிச்சிக்கலாம். பட் அதுக்கு எந்த மாதிரி ஒயரிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒயரிங்கை நம்ம எப்படி என்ன இதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சார்ஜ் ஏறிடுச்சான்னு பார்த்துக்குவோம். எஸ், சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 100% கம்ப்ளீட். இதை வந்து இப்போ நம்ம இறக்கி வச்சுருவோம். ஆஹா, சாவி கொண்டு வரலன்னு நினைக்கிறேன், பேச்சில் மறந்துட்டேன். சூப்பரா, சாவி இல்லை. வாங்க குடுன்னு இப்போ மேலே தான் மறுபடியும் போய் ஆகணும். சாவி மறந்தாச்சு. கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி இப்போ ஆரம்பித்த ஒர்க்கு, இன்றைக்கி நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இப்படியே நம்ம டெய்லி ரொட்டீன் போடலாம். மறுபடியும் திட்டுவாங்க, கழுவி ஊற்றுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதா இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க. ஃபேமர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எடுத்தாச்சு, தொங்க போட்டாச்சு, டிக்கிக்குள்ளே கொஞ்சம் வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு போகிற வழியில் ஸ்வீட்டு மட்டும்தான் கொஞ்சம் வாங்கணும். ஸோ பக்காவாக அந்த ஸ்வீட்டையும் வாங்கிட்டோன்னா வேலை முடிஞ்சது. ஸோ வாங்க குடுன்னு போயிட்டு நேராக ஸ்வீட்டை வாங்குவோம். வாங்கிட்டு என்ன சொல்கிறது, ஐயோ அல்ஹம்துலில்லாஹ், வாங்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வாங்க ஜீப்பா. ரன்னிங்லேயே இருக்கிறதால மைக்குக்கு மேலே நேராக அந்த காற்றெல்லாம் அடிக்கும், அதனால் கிளியராக இருக்காது வாய்ஸு. ஸோ ரொம்ப நேரம் நம்ம பேச தேவையில்ல. லெட்ஸ் கோ. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு வழியும் வந்து பார்த்திங்கன்னா அதாச்சு நம்ம மல்லேஸ் வீடு இதுதான். அதாவது நம்ம மச்சான் வீடு. பையன் பிள்ளை வெளியே வந்தோடனே கூப்பிட்டுட்டு ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் வாங்கணும். கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம். அதுக்கப்புறம் அண்ணனோட வீட்டுக்கு போனோம். வீடு அங்கே கள்ளக்குறிச்சி உள்ள இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஒயரிங் அக்சசரிஸ்லாம் இருக்குது. ஒயரு, இது ஏர்பட்ஸ்க்கு சார்ஜ் போடுற ஒயர்லாம் இருக்குது. அதை அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக சங்கராபுரம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சங்கராபுரம் போவோம். இதெல்லாம் இன்றைக்கி ஒர்க்கை முடிக்கணும். ஸோ முடிக்காத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஆஹா, ஆன் ஆஃப் பண்ணி இந்த சுவிட்சோட கலர் போதே. இந்த சுவிட்ச் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சமாக கலர் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, வண்டி வேறு இன்றைக்கி வாட்டர் வாஷ் விடணும். ஸோ பார்க்கலாம். இதான் வந்துட்டான்ல நம்ம மல்லேஸு. நின்று எங்கேயோ பேசிகிட்டு இருக்கான், என்ன முக்கியமான வேலைன்னு தெரில. பையன் பேசிகிட்டு இருக்கான். வாங்க போகலாம். கைஸ், நம்ம மச்சான் வந்துட்டான். மச்சான் ஹாய் சொல்லு. ஹாய், வந்தாச்சு. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, லொசுக்குன்னு என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு டக்குனு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இ சேவை மையம் ஒன்று போகணும். நம்ம ஜிஎஸ்டி ஒன்று அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக என்னன்னு சொல்லி கேட்க போனோம். ஸோ வாங்க போகலாம். வாங்கோ. ஜிஎஸ்டி கேட்குறதுக்காக இப்போ நம்ம அங்கே போயிட்டு, அதுதான் முக்கியமான வேலையே நம்மளோட பிஸ்னஸ்க்கு. அதனால் ரொம்ப நாளாக உட்காந்துருக்கேன், வீடியோவில் கூட கான்சென்ட்ரேட் பண்ணாமல். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி போய் பார்க்கணும். வாங்க போகலாம். ஏன்னா அண்ணனோட வீட்டுக்கு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க, மேலே தான் இருக்குது. லெட்ஸ் கோ. ஸோ மேலே தான் இருக்கிறார்கள். குட்டி பையா, என்ன குட்டி பையா? ஓகே, நாங்கள் விடுவோம். இங்கே வந்து ஒயர், டேட்டா கேபிள் சம்திங் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுன்னு வந்து பார்த்திங்கன்னா நேராக கிளம்புவோம் நம்ம சங்கராபுரத்துக்கு. இன்னும் ஸ்வீட் வாங்க வேண்டியது பாக்கி இருக்குது, அதை வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா கேபிள் அண்டு ஸ்மார்ட் வாட்சுடைய சார்ஜர் அதெல்லாம் இங்கே ஊர்லேயே விட்டுட்டார் அண்ணன். ஸோ அதை எடுத்தாச்சு. இங்கேருந்து நம்ம அச்சு முறுக்கு, அப்புறம் கேக்கு, நார்மலாக நல்லி, அப்புறம் செருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் நிறையா கொடுக்க வேண்டிய நிலைமை. நம்ம மச்சான் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக நிற்கிறான். சந்தோஷமாக இருப்பான் எப்பயுமே வாழ்க்கையில். இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அது இவனை பார்த்து தான் கற்றுக்கணும். மச்சான், இந்தப்படி
எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அதை பற்றிலாம் நம்ம நினச்சி டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன மச்சான்? ஏன்னா அதெல்லாம் வரதானே செய்யும். நம்ம தான் அதெல்லாம் கடந்து போகணும். பார்த்தீங்களா, மல்லேசியா ஆமான்னு சொல்லிட்டான். சரி ஓகே, இப்போ நம்ம நேராக போய்ட்டு ஸ்வீட் ஸ்டால் போகிறோம். அங்கேருந்து இப்போ ஒரு 1/4 கிலோ மிக்ஸ் ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு நேராக சங்கராபுரத்துக்கு விட்றோம் வண்டியை. லெட்ஸ் கோ ஜி ஃபேம். ஸோ வாங்கியாச்சு ஸ்வீட்டு. ஏய் இல்லை தொங்க போடுறான் கீழே. இல்லை இதில் உள்ள வைக்க இடம் இருக்கா? இல்லை தொங்க போட்டால் நல்லாவா இருக்கும்? வைக்க ட்ரை பண்ணு. ஏய் போயிடா. ஏய் ட்ரை பண்ணுறா, திறந்தாச்சுரா வாடா. என்ன மச்சான் டென்ஷன் ஆகுற? இல்லை வேறு செருப்பை எடுத்து அங்கே போய் கொடு கொடு, இந்த பையை தொங்க போட்டுரும். ஓகே ஓகே கைஸ், ஸோ இதை நம்ம இங்கே தொங்க போட்டுக்கலாம். மற்ற வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்மள்து முடிஞ்சது. ஸோ லெட்ஸ் கோ டு சங்கராபுரம். சவுதியில் இதெல்லாம் கிடையாதுடா. அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கு. சும்மா மோர் ஊற்றி அப்படி இருக்கா. ஆனால் வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது. சங்கராபுரம் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டாப் வந்து நம்ம அடித்து விட்டோம். ஸோ ஒரு டீ தான் ஃபஸ்ட்டு. இட்ஸ் டைம் டு ட்ரிங்க் சம் கரும்பு ஜூஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் மேடு ஏறினோடனே நம்ம நிப்பாட்டிட்டோம். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருந்தார். அந்த லொக்கேஷனில் இப்போ இல்லையா, மாற்றிட்டாரு. அதனால் இப்போ நம்ம வேறு இடத்துக்கு தான் போய் அந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு வரணும். அண்டு நம்மளுடைய ஜிஎஸ்டி வந்துருச்சு கைஸ். ஸோ நம்மளோட பிஸ்னஸ்க்கு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு கரும்பு ஜூஸை போடுவோம். கரும்பு ஜூஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பேசிக்கலாம் வாங்க. சீஃப் ஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு சங்கராபுரத்துலேருந்து. ஸோ பொருளெல்லாம் வந்து பக்கவாக கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி வந்திருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் பண்ண வேண்டியிருக்கு. அதோட ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முடிப்போம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரிலாம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம், என்ன ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு சங்கராபுரத்தை விட்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மறக்காமல் சங்கராபுரம் ஃபேன்ஸுன்றேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார் இருந்தாலும் சரி ஒரு லைக்கை தட்டி விட்டு ஐம் ஃப்ரம் சங்கராபுரம் அப்படின்றத, ஐம் ஃப்ரம் SPM அப்படிங்கிறத மறக்காமல் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஜூஸ் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் போட்ட ஜூஸ் வந்துருச்சு. அத்திப்பழம். ஸோ இந்த அத்தி ஜூஸை தான் வந்து அடிக்க போகிறோம். தலைவர் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு. நம்ம மச்சான் வந்து வெக்கமே இல்லாமல் அவரை விட்டுட்டு அத்திப்பழம் ஜூஸ் வாங்கி குடிக்கிறான். இதுக்கு நீ என்னடா சொல்ல விரும்புகிற? அவன் வந்து இப்போ ஆக்சுவலாக மொபைலில் என்ன நோண்டிகிட்டு இருக்கான்னா ஷாப்பிஃபை. ஸோ நம்ம வந்து இப்போ சம் ஆன்லைன் பிஸ்னஸில் காலடி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் வந்து டே பை டே வந்து போயிட்டுருக்கு. வேறு எதுவும் இல்லை. ஜூஸ் குடிங்க, என்ஜாய் பண்ணுவோம். ஃபேம். ஸோ வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம AKT ஸ்கூலில் நிற்கிறோம், கேர்ள்ஸ் செக்ஷன். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொண்ணு ஸோ அண்ணனோட 2 பசங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்டு அவங்க கொண்டு போய் வீட்டில் விடணும். ஆட்டோ இன்றைக்கி வரலையாம், அதனால தான். ஸோ இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வரைக்கும் முடிச்சாச்சு. அப்படியே இப்போ நம்ம லைனாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கூலை விட்ட உடனே குடுன்னு தூக்கிட்டு போயிடலாம். பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகணும். இன்னும் மதிய சாப்பாடு கூட சாப்பிடாம தான் உட்காந்துருக்கேன். வாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் கைஸ். ஓகே, ஸோ வெல்கம் பேக். பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். முதல்ல ஃபேனை போடுவோம். அண்ட் வெளியே ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30-11 மணிக்குள்ளே வெளியே போனோம். மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 ஆக போகுதுங்க. 4:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் பாருங்கள், மைக்கு இதெல்லாமே இங்கே தான் இருக்குது. ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட்டு. ரிவ்யூ மட்டுமே பண்ணலை, இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உண்மையிலே அப்ளையும் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, இந்த இடத்த அப்ளை பண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்ட வச்சாச்சு பாருங்கள், சூப்பராக. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் நம்ம வந்து அது வாங்கியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் முட்டை குழம்பு வச்சுருக்காங்க. சாப்பாடு முதல்ல நல்லா சாப்பிட்றேன். ஃபோனில் வந்து சார்ஜிங் ரொம்ப லோ ஆக போகுது. அதனால் சாப்பிட்டுட்டு அது வரைக்கும் சார்ஜ் ஏறிட்டோம். அண்ட் நம்மளோட Amazon.in and .com ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் ஓப்பன் ஆகுது. ஸோ அது எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபோனை ஃபஸ்ட்டு சார்ஜில் போட்டுக்கலாம். மறக்காமல் நீங்கள் ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அண்டு லைட்டிங்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது, நான் இந்த பக்கம் திரும்பினாப்பில் இருக்கேன். ஸோ ஒன் சைடு தான் லைட் அடிக்கணும், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஸோ இன்றைக்கி டெய்லி வ்ளாக் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நாள் இப்படியே எனக்கு போயிடுச்சு. இன்னமும் சொல்லப்போனால் நிறையா அலைஞ்சேன். மண்டர் ரப்பர்லாம் வந்து பாருங்கள் இப்போ தான் நம்ம பிச்சு கடாசணும். இன்னும் ஹேர் வந்து நம்ம சவுதியிலேருந்து வந்ததை அப்படியே தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தலையிலேருந்து வந்து பிச்சு போட்டாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்டி போட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாமே நான் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஜிஎஸ்டி வேணும். அந்த ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு டெம்பரரி நம்பர் வந்துருச்சு, ஆனால் ஃபுல் ஜிஎஸ்டி இன்னும் வரல. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கான்செப்ட். வரம்பா
இதுதான் இப்போதைக்கு இருந்த ஒரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நீ சவுதிக்கு ரிட்டர்ன் போவியா மாட்டியா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு டவுட் இருக்கும். எஸ், ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரிட்டர்ன் போகிற மாதிரி ஐடியா இப்போதைக்கு எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான். பிகாஸ் ஆல்ரெடி 11 இயர்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சவுதி அரேபியாவில். எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இழந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் கொடுக்கல. இப்போ என்ன ஊருக்கு வந்துட்டு என்ன யூடியூப்பில் பெருசாக போட போகிற பெரிய சக்ஸஸ் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவை மட்டுமே நம்பிலாம் இருந்துட முடியாது. இது வந்து ஜஸ்ட் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்கோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ. அமேசானில் வந்து 2 இருக்குது. Amazon.in, Amazon.com. Amazon.inனா இந்தியா, .comனா வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் ஆகலாம், துபாய் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் Amazon.in, Amazon.india அண்ட் அமேசான் UAEயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது போயிட்டுருக்கு. அதனால தான் என்னால் வந்துட்டு வீடியோஸ் வந்து சரியாக போட முடியல. ஷார்ட்ஸில் வந்து சொன்னாங்க என்னடா அஃபிலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நல்ல ப்ராடக்டாக இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆகுமே, அதனால் அதை நான் வீடியோ போட்டு லிங்க் கொடுத்தேன். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வாங்கினா நம்மளுக்கு ஏதோ ₹1-2 கமிஷன் கிடைக்கும், அவ்வளோதான். தவிர என்னமோ எனக்கு கோடியாக அது வந்து கொட்டி கிடைச்சிடாது. ஓகேவா? அது யூடியூப்காரனா கொடுக்குறான், நம்ம தடுக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, அது ஒன்று ஆயிடுச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் பிஸ்னஸ் இருந்துச்சுல, ஸோ அதை நம்ம வந்து அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அப்போ உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஏது, நிறைய பைசா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, ஒரு சர்டன் ஆஃப் அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இந்த அமேசானும் சரி, கார் வாங்கி செல் பண்ணுறதையும் சரி நம்ம வந்து பண்ண போகிறோம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதுதான் இப்போதைக்கு நான் வச்சுருக்கிற ஒரு ஸ்மால் ஐடியா கைஸ். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி அது எப்படி என்ன எது நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பண்ணலான் இருக்கேன். இப்போ அமேசானில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி ஒருத்தங்கள்ட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது 40 கேட்டகரியில். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து ட்ராப் ஷிப்பிங் மெத்தடில் ஒரு ட்ரை பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸாக. அவ்வளோதான். நமக்கு இதில் அவ்வளோ பெருசாக ஐடியா இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம ஐடியாலாம் கெயின் பண்ணணும். அவங்கள்ட்டே ஆல்ரெடி ப்ராடக்ட்லாம் இருக்குது. நம்மளோட பேஜில் அவங்களே லிஸ்டிங் பண்ணுவாங்க. நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ராஜஸ்தான் நிறைய ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஜில் அவைலபிலிட்டி ஆகிடும். அதுக்கான ஒர்க்கெல்லாம் இப்போ போயிட்டுருக்கிறதால தான் நான் அலைஞ்சிட்ருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. ஸோ சீக்கிரமே ஆகிடும். என் பொண்ணு கதவு தட்டிக்கிட்டே இருக்குது, உள்ளே வந்தால் பேசக்கூடாது. அதனால தான் கதவு இன்னும் திறக்காமல் இருக்கேன். எனிவே ஜிஃபேம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி vlog இதுவே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக என்னோட டெய்லி டே டு டே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்காக. எனிவே ஸோ இப்போ லேப்டாப் இங்கே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் படுத்துருவேன் சாப்பிட்டுட்டு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். பாய்.